நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குது. ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்துட்டார். அப்போ என்னன்னா, நடக்கிறதெல்லாம் நம்மளை சுற்றி நல்லதே நடந்தாலும் குருவோட பார்வையும் நமக்கு இருக்குதுங்க. யாருக்கு? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. பார்வை பலன், குருவோட பார்வை பலன் நல்லா இருக்குது. 2-5 7ஆம் இடத்திலிருந்து நேரடியாக பார்க்குறார். அப்போ என்னன்னா, பார்வை பலன் நல்லா இருக்குது. நம்மளை சுற்றி எல்லாம் நல்லதே நடக்குது, நமக்கும் நல்லது தான் நடக்குது விருச்சிக ராசிக்கு. ஆனால் என்னென்னா, கடந்த காலத்தில் நம்ம ஏற்படுத்தின சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா, கடந்த காலத்தில் நடந்து வந்த, கடந்த வருடம், கடந்த 6 மாதத்துக்கு முன்னாலெல்லாம் நம்ம உருவாக்கின, நம்ம செஞ்ச செயல்களின் விளைவு பார்த்திங்கன்னா, இந்த நல்ல விஷயத்தெல்லாம் பயன்படுத்த முடியாமல் போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவாக போய்கிட்டு இருக்குது. அப்போ என்னன்னா, இப்போ சூழ்நிலை சாதகம், நமக்கு கிரக அமைப்புகள்லாம் நல்லா இருந்தாலும் ஏற்கனவே உருவாக்கின விஷயங்கள், ஏற்கனவே செஞ்ச விஷயத்தின் தொடர்ச்சி இப்போ நம்மளை கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளாக்குது. அப்போ என்னன்னா, கோபம் வருது. இனம் புரியாத கோபம், இனம் புரியாத கவலை, மனக்கவலை, மனக்குழப்பம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருது. ஆமாம், பிரச்சனைகள் தேடி வருது. ஒரு காலத்தில் பிரச்சனையை தேடி நம்ம போனோம், இப்போ பிரச்சனை நம்மளை தேடி வருது. அப்படி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. சில விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும். ஏன்னா, 7க்குடையவன் 11ஆம் இடத்துல நீசமடைகிறாரு, சுக்கிரன் நீசம். ஆனால் அதே 7ஆம் இடத்துல இருந்து 2க்குடையவன் உங்களை பார்க்குறார். அப்போ என்னன்னா, திருமண ஏற்பாடுகள் கைகூடும். நீண்ட நாள் திருமணம் நடக்கலை அப்படின்னா, திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உறுதியாக திருமணம், பொண்ணு கிடச்சிரும், மாப்பிள்ளை கிடச்சிருவார். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக உறுதியாக உண்டு. சுப நிகழ்ச்சிகள், முயற்சிகள் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, இந்த செப்டம்பர் 18க்கு பிறகுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செப்டம்பர் 18க்கு பிறகுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயமுங்க, உறவுகள் சார்ந்த விஷயம். அதாவது என்னென்னா, கூட பிறந்த இரத்த உறவுகள்னு சொல்லக்கூடிய அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களோட கொஞ்சம் பொறுமையாக போகணும். எதிர் வாக்குவாதம் பண்ணாமல் கூடுமான வரையும் சமாதானமாக போகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. சரி, 4ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு இருந்துச்சு இல்லையா, வக்ரகதி அடைஞ்சிட்டார். பழைய வண்டி, வாகன, வீடுகள், இடங்கள் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்க. பழைய வண்டியை வாங்கி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி நல்லா பண்ணி ஓட்டணும் அப்படின்னா பழைய வண்டி வாகனங்களை வாங்கலாம், பழைய வீடுகளை வாங்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அடுத்து கொஞ்சம் ஆள் மனசில் கொஞ்சம் பேராசை உண்டு தான் நமக்கு.
ஏன்னா ராகு அவர் உத்திரட்டாதி, அதாவது சனி பகவானோட காலில் போய்கிட்டு இருக்கார், நட்சத்திர பாதத்தில் போகிறார். கொஞ்சம் ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அது என்னென்னா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அதில் எப்படி போகிறது, அதை எப்படி நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கொஞ்சம் பண்ண முடியல. என்ன காரணம்னா, ஆழ்மன காரகன் சொல்லக்கூடிய குரு 7ஆம் இடத்துலேருந்து நேரடியாக அவங்கள பார்க்குறாரு. ஆனால் இருந்தாலும் 5ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலான, கொஞ்சம் மிகைப்படுத்தியே எண்ணங்கள் தோன்றதும், அதே நேரத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் தோன்றக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்போ வருமானங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் தாராளமாக தொழில் தொடங்கலாம். நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த தொழிலை தாராளமாக தொடங்கலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மறைமுக வருமானம்னு சொல்லக்கூடிய பார்த்திங்கனாக்க ரியல் எஸ்டேட் வருமானம், அதே போல் ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்கிறது, ஆமாம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. இதில் குறிப்பாக என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 19ஆம் தேதி வரை அது சார்ந்த விஷயத்தில் புது முயற்சிகள் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லணும். அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் இருக்குதா, போகலாமா படிக்கிறதுக்காக வேலைக்காக அப்படின்னா தாராளமாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் போகலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த வர்ற மே மாதம் 2025 வரையுமே பார்த்திங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள், அதே போல் குடும்ப அமைப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கனாக்க ஒருபடி நீங்கள் முன்னேறிக்கலாம். அதற்கான கிரக அமைப்புகள், இந்த கோச்சார நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா மாறி மாறி வந்தாலும் உங்களுடைய தசாபத்தி அமைப்பு, உங்களுடைய சொந்த ஜாதகம், விதி ஜாதகத்தில் எப்படி இருக்குது, என்ன தசாபத்தி அமைப்புகள் போகுது அப்படிங்கிறத வச்சு இந்த மாதம் நகரக்கூடிய கிரக இந்த கோள்களின் நிலையை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருட காலகட்டத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்து பார்க்க போனோம்னா என்ன விதமான வழிபாடுகள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களை பொறுத்த வகையில் சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்புக்குரியதாக இருக்குது. அடுத்து இந்த மாதத்தில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதி. அடுத்து பாருங்கள், செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. ஆமாம், விநாயகரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு அவருடைய முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். அது மட்டும் இல்லாமல் 6 சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக 3 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது. இவை அனைத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களே.